We have come to the final stage of WPL 2025. Brabon Stadium, Mumbai நடக்க போற இந்த ஃபைனல்ஸ்ல மோத போறாங்க ரெண்டு brilliant teams, Mumbai Indians versus Delhi Capitals. Hi, this is Shailaja Sundar and I welcome you to Bold and Beautiful. In the finals பொறுத்த வரைக்கும் two important things. One is toss. Mumbai legல பாத்தீங்கன்னா 3 games நடந்திருக்கு and all 3 games whoever has batted first have been able to win the game, and definitely ஒரு finals மாதிரி ஒரு big game வரும்போது toss will definitely play a very crucial role. Another thing is Mumbai have played 3 games in 4 days, so back-to-back games are including an eliminator. 3 matches ஆடிட்டு வராங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 7th அன்னைக்கு தான் கடைசி கேம் அவங்க ஆடி இருந்தாங்க. ஸோ ஒரு 1 week கழிச்சு தான் ஃபைனல்ஸ்குள்ளே வராங்க. ஸோ 2 teams coming from 2 different scenarios. But இன்னைக்கு finals will be a very important one, especially for Delhi Capitals, because 3 வருஷமா finals வந்து இந்த வருஷம் கப் அடிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற பெரிய முயற்சியோட தான் வருவாங்க. பட் ஆன் தி அதர் சைட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டரியை ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பார்த்துருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நோட்டில் இன்னைக்கு அகெயின் அந்த எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வருவாங்க. ஸோ போத் டீம்ஸ் ஆர் கோயிங் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் sorts of advantages தான். WPL first edition finalsல ஆடின அதே 2 teams தான் இந்த third editionலயும் finalsக்கு வந்திருக்காங்க. பட் அதே ரிசல்ட் இருக்குமா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மும்பை இந்தியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருந்தாங்க. இந்த சீசன் அதே ரிசல்ட் இருக்குமா இல்லையான்றது we'll have to wait and watch, but definitely Delhi Capitals have played some brilliant brand of cricket and they were the first team to qualify for the finals this season. Delhi Capitals பாத்தீங்கன்னா 3 சீசன்ஸ்லயுமே ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல they lost against Mumbai Indians, செகண்ட் சீசன்ல they lost against RCB. பட் தேர்ட் சீசன்ல அகைன் ஃபைனல்ஸ் வந்து மும்பை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஹியூஜ் சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன் முழுக்க விளையாடி இருக்க கிரிக்கெட் அவ்வளோ சூப்பர் அண்ட் அவங்களால ஆஸ் அ டீம் அவங்களால சூப்பர்வா டெலிவர் பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்டாக குவாலிஃபை ஆன டீமாகவும் இருக்கும்போது தே கம் இன் டு திஸ் கேம் வித் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நான் சொல்லுவேன். டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் மெக் லானிங் அந்த டீமுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் தான். இன்ஃபேக்ட் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆடும்போதே 7 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஆஸ் அ கேப்டன் ஷீஸ் ஒன் 5 வேர்ல்ட் கப்ஸ் இன்க்ளூடிங் 4 T20 வேர்ல்ட் கப்ஸ். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு கிரிக்கெட்டர் இந்த மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணி எடுத்துட்டு வர்றது, அதுவும் 3 ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கிறது அப்படின்றது இஸ் நாட் அ ஜோக். அண்ட் த வே ஷீஸ் கேரிட் திஸ் டீம் த்ரூ இஸ் பிரில்லியன்ட். நாட் ஜஸ்ட் அஸ் அ கேப்டன், ஈவன் அஸ் அ பேட்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கேம் அந்த ஃபார்மை வந்து அவங்க சீசன் ஆஃப்டர் சீசன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா மெக் லானிங் அண்ட் ஷெஃபாலியோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் இன் WPLனே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பெரிய சக்ஸஸை அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்த்தா மெக் லானிங் அண்ட் ஷெஃபாலி வர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சொன்ன மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் ஜெமிமா ராட்ரிக்ஸ் அவங்க ஆடுற அந்த ஆங்கரிங் கம் அக்ரெசிவ் ரோல் இஸ் பிரில்லியன்ட். நிறைய பார்த்துருக்கோம் இந்த சீசன் முழுக்க. அது தவிர்த்து மேடிசன் கேப், ஆனபிள் சதர்லேண்ட் அண்ட் ஜெஸ் ஜான்சன் இந்த 3 பேரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் த்ரூ அவுட் த சீசன் ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. அண்ட் ஆன் த போலிங் சைட் பார்த்தா ஷிகா பாண்டே, அகேன் ஆனபிள் சதர்லேண்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ், மேடிசன் கேப் அண்ட் ஆல்சோ மின்னுமணி. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிவான ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸஸ் இருந்ததுனால தான் டெல்லி கேபிட்டல்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நாட் ஜஸ்ட் பேட்டிங் அண்ட் போலிங், அவங்களோட ஃபீல்டிங்குமே சூப்பராக இருந்திருக்கு. சம் பிரில்லியன்ட் டேக்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு வந்து மேட்சையே ரொம்பவே திருப்பியே கொடுத்துருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்குன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் in all 3 departments this team looks superb. The other finalists Mumbai Indians, again a very strong team in the tournament. அவங்களோட கேப்டன் பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகும். another very எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌர். அவங்க டீமை வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் நம்ம பார்த்துட்டே வரோம். ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் தே வெண்ட் ஆன் டு வின் த ட்ராஃபி விச் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் அகெயின் தேர்ட் சீசன்லேயுமே தேவ் கம் ஆல் த வே இன் டு த ஃபைனல்ஸ் with some fantastic performances. In fact பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டரா இருக்கட்டும், ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா இருக்கட்டும், 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பர்பிள் கேப்புக்கே வந்து பயங்கர காம்படிஷன் போகுது பிட்வீன் ஹேலி மேத்யூஸ் அண்ட் அமிலியா கேர்.
So that is the quality of cricket that Mumbai Indians cricketers play. Harmanpreet Kaur again, not just as a captain but even as a batter, அவங்க வந்து இந்த சீசன் முழுக்க செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் அவங்க பேட்டிங் அப்ரோச்சே இன்னும் பெட்டர் ஆக்கிட்டே வராங்க. இப்போ இன்னுமே அக்ரெசிவாவே ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பத்துல இருந்தே. முன்னாடி விட இப்போ அந்த அக்ரெஷன் ஈவன் லுக்ஸ் மோர் டேஞ்சரஸ் தான் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் ஹர் மேக்ஸிவ பிரண்ட் பேசாம இருக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இருக்க ஃபார்ம கன்சிஸ்டண்டா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் ஷி லுக்ஸ் ஒன்லி மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ் கேம் ஆஃப்டர் கேம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேலி மேத்யூஸ் அண்ட் நாட்சிவ பிரண்ட்டுக்கும் நடுவில் இருக்க பார்ட்னர்ஷிப்ஸ் பற்றியும் பேசணும். இந்த சீசனில் ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கோம். ஈவன் எலிமினேட்டர்லையுமே பார்த்துருந்தோம் ஒரு 133 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு ஃபைனல்ஸில் அகெயின் கிடைச்சதுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரபிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். போலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெண்டர் யாருன்னு பார்த்தா ஷப்னம் இஸ்மாயில். அவங்களோட அந்த ஃபாஸ்ட் பேஸ் போலிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு. இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஹேவ் சாய்கா இஷாக். அது மட்டும் இல்லாமல் நாட்சிவ பிரண்ட், அமிலியா கேர் அண்ட் ஹேலி மேத்யூஸ். தே கம்ப்ரைஸ் த போலிங் யூனிட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். பட் இதில் என்னன்னா ஒரு பியூட்டி, மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பஞ்ச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். அதுதான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ வித் போத் பேட் அண்ட் பால் தே ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல்லி த்ரூ அவுட் திஸ் சீசன். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், even as a fielding unit they are top class. So இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே they are doing a brilliant job. அதனால தான் they've been able to make it to the finals. இன்னைக்கு ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் on one side we have a very calm composed captain in Mig Lanning. On the other side பாத்தீங்கன்னா a comparatively aggressive animated captain in Harmanpreet Kaur. But ரெண்டு பேருமே they are very brainy with their strategies and game awareness தான் சொல்லணும். In fact, அந்த டீம்ஸ் போத் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா in all 3 departments சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன் முழுக்க. ஸோ டெஃபினெட்லி the 2 best teams have come to the finals தான் நான் நினைக்கிறேன். பட் யார் ஜெயிக்கணும்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டெல்லி சைடு மனசு போகுது. பிகாஸ் 3 சீசன்ஸாக ஃபைனல்ஸ் வந்து ட்ராஃபி அடிக்கணும்னு ரொம்ப எஃபர்ட் எடுக்கிற ஒரு டீம். அண்ட் ஐ திங்க் தே டிசர்வ் டு வின் திஸ் டோர்னமெண்ட். ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் யார் இந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.